இந்த காணொளியில் முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி தோசை செய்யலாம் வாங்க. நமது சேனலில் முடக்கத்தான் கீரை வளர்ப்பு மற்றும் பயன்கள் பற்றி வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. அதை பார்த்து நீங்களும் முடக்கத்தான் கீரையை உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்ந்து பயன்பெறவும். வீடியோவில் உள்ளது போன்று முடக்கத்தான் கீரை இலைகளை பறித்து நீரில் நன்றாக அலசி பயன்படுத்தவும். தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை இலை 1 கைப்பிடி அளவு, 5 முதல் 6 தோசைக்கு தேவையான மாவு, 10 சிறிய வெங்காயம், 5 பற்கள் பூண்டு, சீரகம் மற்றும் மிளகு தலா அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 காரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளவும். வட சட்டியை அடுப்பில் வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றி நன்றாக சூடு ஏறியதும் சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து நன்றாக வணக்கவும். 2 நிமிடங்கள் வதக்கிய பிறகு அதனுடன் மிளகு மற்றும் சீரகம் சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். அதன் பிறகு முடக்கத்தான் கீரை இலைகளை போட்டு 2 நிமிடம் வதக்கி ஆற வைத்துக் கொள்ள வேண்டும். இனிய பிறகு மிக்சியில் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும். நன்றாக அரைத்த பேஸ்டை தோசை மாவுடன் நன்றாக கலக்கவும். கலந்த பிறகு மாவில் உப்பு தேவைப்பட்டால் சிறிது சேர்த்து மாவை சிறிது நேரம் வைத்திருந்து தோசை சுடவும். முடக்கத்தான் கீரையை மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வீடியோவில் உள்ளது போன்று தோசை ஊற்றவும். அடுப்பை சிம்மில் வைத்து சுடுவதினால் தோசை மெதுவாக வேகும். அவ்வாறு வேக வைப்பதன் மூலம் கீரைகள் நன்றாக வெந்துவிடும். பிறகு தோசையை திருப்பி போட்டு மெதுவான சூட்டில் நன்றாக வேகவிட்டு எடுத்து சாப்பிடுவதற்கு தயாராகிவிட்டது. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி மற்றும் கார குழம்பு வகைகளை ஊற்றி சாப்பிடுவதனால் மிகவும் ருசியாக இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை தோசையை உண்டு மகிழவும். இயற்கை வளங்கள் சேன